பெண்கள் துர்கா தேவியை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது வழக்கமாக உள்ளது. அதிலும் செவ்வாய்க்கிழமை ராகுகால துர்க்கை வழிபாடு அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. திருமண தடைகள் நீங்கும், கணவனுக்கு ஆயுள் பெருகும், குடும்பத்தில் மங்கள காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும் என்பது நம்பிக்கை. ராகுவிற்கும் துர்க்கை வழிபாட்டிற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. துர்க்கையை பூஜிக்க உகந்த காலம் ராகு காலம். ராகுதோஷம் நீங்க இந்த ஆராதனை நடைபெறுவதால் ராகுவின் அதிதேவதையான துர்க்கையை ராகு காலத்திலேயே விளக்கேற்றி துதிக்க வேண்டும். துர்க்கை கண்ணனுக்கு மூத்தவள் என்பதால் விஷ்ணுவின் அவதாரங்களின் பிறந்த திதிகளான அஷ்டமி, நவமி ஆகியவையும் துர்க்கை பூஜைக்கு உகந்தவையே. ராகுவிற்கு உடலில்தான் விஷம் இருக்கிறதே அன்றி வாலில் அமிர்தம் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியன் மறையும் நேரத்திற்கு முன்பு ராகுவின் வால் பக்கம் அமிர்தமாக இருக்கும். அதாவது ஞாயிறன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் துர்க்கையை வழிபட்டால் கோரிய பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர்.